இங்க ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி தனியா ஒரு தீவுல மாட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தன் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட வாயை திறந்து பாக்குறான். பார்த்தா உள்ள அவனோட ஒரு பல்லுல கேவிட்டியும் வந்திருக்கும். பக்கத்துல டாக்டர் யாரும் இல்லாததால அவனோட ஸ்கேட் பிளேட அந்த பல்லுல கரெக்டா வச்சுக்கிட்டு ஒரு கல்லால அதை ஓங்கி அடிச்சு கேவிட்டி வந்த பல்ல புடுங்கிடுறான். அந்த வலியில அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவனுக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் அவனோட உடஞ்சி கடந்த பிளைட்ல இருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருட்கள் கிடைக்குதான்னு தேடி பாக்குறான். அப்படி பார்த்ததுல ஒரு பாக்ஸ்ல வீடியோ கேசட்டும், அடுத்த பாக்ஸ்ல ஒரு வாலிபாலும், இன்னொரு பாக்ஸ்ல ஐஸ் ஸ்கேட்டும் இருக்குது. அதை வச்சு இளநீரை வெட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கிடைச்ச ஒரு லேடி ட்ரெஸ்ல இருந்து நெட்டை கழிச்சு மீன் பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கடைசி பாக்ஸ் மட்டும் அவன் ஓபன் பண்ணல. அந்த தீவுல அவன் சர்வைவ் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும்னு அதை அப்படியே வச்சிருப்பான். அடுத்ததான் அவன் கிட்ட இருந்த நெட்டை வச்சு ஒரு சின்ன மீனை பிடிக்கிறான். அதை சமைக்கிறதுக்காக தீ மூட்டுற டைம்ல தெரியாம அவனோட கையை கட் பண்ணிக்கிறான். அதனால கோபத்துல அங்க இருந்த எல்லா பொருட்களையும் போட்டு உடைக்கிறான். அவனோட கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாலிபால்ல அவனோட ஹேண்ட் பிரிண்ட் இருக்கிறத பாக்குறான். அந்த தீவுல யாருமே இல்லாததால அதுல ஒரு ஃபேஸ் வரைஞ்சி அதை அவனோட ஃப்ரெண்ட் ஆக்கி அவன் கூடவே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தீ மூட்டிக்கிட்டு அந்த வாலிபால் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த குச்சி புகைய ஆரம்பிக்குது. உடனே வேகமா ஊதி கஷ்டப்பட்டு அதுல ஒரு வழியா நெருப்பை உண்டாக்கிடுறான். இப்போ அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அதுக்கப்புறம் நண்டுகளை பிடிச்சு அதை சுவையா சமைச்சு அவனோட ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்படியே 4 வருஷம் போயிருது. ஆனா தனியாவே வாழ்றது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி இருக்கப்ப ஒரு நாள் திடீர்னு ஒரு மெட்டல் ஷீட்டை கடலால அவன் இருக்கிற தீவுக்கு அடிச்சு கொண்டு வருது. அது காத்துல வேகமா அசைறத பார்த்ததும் சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அந்த தீவுல கிடைச்ச நிறைய மரக்கட்டைகளை எடுத்துட்டு வர்றான். அதை கட்டுறதுக்கு கயிறுகளையும் எடுத்துட்டு வந்து எல்லா மரக்கட்டைகளையும் சேர்த்து ஒரு சின்ன கட்டு மரம் மாதிரி கட்டுறான். அதுக்கப்புறம் அந்த வாலிபாலையும் அவன் ஓபன் பண்ணாத அந்த பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு அவன் உருவாக்கின அந்த கட்டு மரத்தை கடல்ல தள்ளுறான். அப்படியே கடல்ல அவனோட பயணத்தை தொடங்குறான். போற வழியில மீன்களை சாப்பிடுறதுக்காக பிடிச்சுக்கிறான். ஆனா ஒரு நாள் நைட்டு பயங்கரமான மழையும் புயலும் அடிக்குது. அதுல அவனோட கட்டு மரம் அப்படியே உடஞ்சி போயிருது. அப்போ அந்த வாலிபால் கடலை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சடனா கடல்ல குதிச்சு அதை பிடிக்க போறான். ஆனா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டும் அவனால அதை காப்பாற்ற முடியல. அவனுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டும் இப்போ இல்ல. இதனால அவன் மனசு உடஞ்சி அந்த கட்டு மரத்திலேயே படுத்திருக்கான். அப்போ ஒரு பெரிய கப்பல் அவனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. அவனுக்கு மீதி இருந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கையை காமிச்சு சிக்னல் கொடுக்கறான். அந்த ஷிப்ல இருந்தவங்க இவனை காப்பாத்திடுறாங்க. இந்த 4 வருஷம் கேப்ல அவன் ரொம்பவும் நேசிச்ச அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறான். அந்த சோகத்துல வீட்டுல தனியா உட்காந்து அவளோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த தீவுல அவன் ஓபன் பண்ணாமலே வச்சுட்டு இருந்த பாக்ஸோட ஓனர் வீட்டை கண்டுபிடிச்சு அவரோட வீட்டுல கொண்டு அந்த பாக்ஸை வச்சுட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீட்டையும் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா அந்த பாக்ஸுக்குள்ள சோலார்ல ஆபரேட் ஆகிற ஒரு வாட்டர் ப்ரூஃப் சேட்டலைட் போன் இருந்திருக்கும். அந்த தீவுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அவன் கூடவே இருந்தோம் தெரியாம அதை பயன்படுத்தாம விட்டு இருந்திருப்பான்.